ஒரு சீரியஸான விஷயமாக பார்த்து அதனை எப்படி நிறைவேற்றுவது என்பதில் தான் நாங்கள் வருங்கால நாட்களையும் கிழமைகளையும் மாதங்களையும் பயன்படுத்துவோம் என்று கூற விரும்புகிறேன். கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகள் அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி பர்சனலையும் அரசியல்வாதிகளையும் மஹிந்த ராஜபக்ச, கோத்தபாய ராஜபக்ச அவர்களை தடை செய்து இருந்தும் அதிர்ஷ்டசாலிகள் என்று கூற வேண்டும். ஏனெனில் அண்மை காலத்தில் இந்த தேர்தல் களத்தில் நாங்கள் தமிழ் சார்பாக போட்டியிடுகின்ற கேண்டிடேட்ஸை மாத்திரமில்லாமல் கிட்டத்தட்ட 7 நாட்களுக்கு முதல் குறிப்பிட்டிருந்தால் அது வீடியோவிலும் இருக்கின்றது. தங்களுடைய அரசாங்கம் தற்சமயம் வருமாயிருந்தால் இந்த தமிழர்களுடைய பிரச்சனை தங்களுடைய அஜெண்டாவில் உச்சக்கட்டத்தில் இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதைவிட முக்கியமாக கடந்த 2 கிழமைகளில் தொழிற்கட்சி ஒரு உறுதியளித்திருக்கின்றது. இங்கு அதாவது இல்லீகலாக இருக்கக்கூடிய ரெஃப்யூஜிஸையும் அவர்களை இன்டர்வியூ அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் தொழிற்கட்சியின் தமிழ் பிரிவுக்கான தலைவராக இருக்கக்கூடிய சென் கந்தையா அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ். வணக்கம் நேயர்களே. வரலாற்றில் பல்வேறுபட்ட விடயங்களை பிரித்தானியா கடந்து சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 14 ஆண்டுகளின் பின்னர் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்திருக்கின்றது. இன்று ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய கட்சியினுடைய வெற்றியும் அதன் பின்னர் நிகழப்போகின்ற அரசியல் ரீதியான செயற்பாடுகளும் எப்படி அமைய போகின்றன? ஆம், இது 14 ஆண்டுகளுக்கு பின்னர் நீங்கள் குறிப்பிட்டவாறு தொழிற்கட்சி மிக பெரும்பான்மையான வாக்குகளுடன் வென்றுள்ளது. இதற்கு காரணம் என்னவென்றால், முக்கிய காரணம் 14 வருடங்களாக முதலிருந்த இந்த கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தினுடைய ஃபெயிலியரும், அவர்கள் அரசாங்கத்தில் இருந்தபோது தாங்கள் இங்கே இருக்கக்கூடிய நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு மேலானவர்கள் என்று கருதிய காரணம் ஒன்று. அதைவிட முக்கியம் என்னவென்றால், தொழிற்கட்சி கடந்த 4.5 வருடங்களாக தன்னை மாற்றி பிராக்டிக்கலாக, அதாவது நடைமுறையில் செயற்படக்கூடிய விதத்தில் பல கொள்கைகளை அறிவித்திருந்தார்கள். அதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. இப்பொழுது இன்று 2 ஆசனங்கள் விட மிகுந்த ஆசனங்களின் முடிவுகள் வந்துவிட்டன. இந்த தொழிற்கட்சி, அதாவது லேபர் பார்ட்டி அதாவது லேண்ட்ஸ்லைட் விக்டரி என்று சொல்வார்கள், அதை அடைந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் மிக பொறுப்பு இருக்கின்றது. அதே போல்தான் தமிழ் லேபருக்கும் மிக பெரிய பொறுப்பு இருக்கின்றது. ஏனென்றால் இந்த தொழிற்கட்சியில் இருக்கக்கூடிய கே ஸ்டாமா அவர்களும், நிழல் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டேவிட் லமி அவர்களும் மற்றும் வெரி சீனியர் கேபினட் மினிஸ்டர்ஸும் தமிழர்கள் சம்பந்தமாக பல உறுதிமொழிகளை தந்திருந்தார்கள். அதனை நிறைவேற்றுகின்ற காலமும் வந்துவிட்டது. எனவே நாங்கள் இதை ஒரு முக்கிய, அதாவது வெற்றி வாகை சூடினோம் என்பதில் எந்தவித ஒரு மனத்தாக்கம் எங்களுக்கு இல்லை. ஏனெனில் நாங்கள் இதை பொறுப்பாக நாங்கள் உறுதியளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதுதான் எங்களுக்கு முக்கியம் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இதை ஒரு சீரியஸான விஷயமாக பார்த்து அதனை எப்படி நிறைவேற்றுவது என்பதில் தான் நாங்கள் வருங்கால நாட்களையும் கிழமைகளையும் மாதங்களையும் பயன்படுத்துவோம் என்று கூற விரும்புகிறேன். நீங்கள் குறிப்பிட்டதன் அடிப்படையில் தேர்தல் காலங்களில் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தொழிற்கட்சியானது பல வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் சார்ந்தும் பல்வேறுபட்ட வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதனுடைய நிலைப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? வெற்றியின் பின்னர் நீங்கள் இன்னும் உங்களுடைய கட்சியோடு மேலதிகமாக இந்த விடயங்கள் சார்ந்து கதைப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது? ஆம், நீங்கள் குறிப்பிட்டவாறு நாங்கள் இந்த தமிழ்ஸ் ஃபார் லேபர் இன்று நேற்று ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம் அல்ல. 2006ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டு 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்த தமிழர்களுக்கு அரசியல் ரீதியாக பாடுபடுவது முக்கியம் என்று தெரிந்து நாங்கள் மிக கடுமையாக உழைத்திருந்தோம். இந்த 14 வருடங்களாக நாங்கள் குறிப்பிட்டு போராடிய மிக முக்கியமான விடயம், அதாவது
கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகள் அங்கே இருக்கக்கூடிய மிலிட்டரி பர்சனலையும் அரசியல்வாதிகளையும் மஹிந்த ராஜபக்ச, கோத்தபாய ராஜபக்ச அவர்களை தடை செய்து இருந்தும் இந்த பிரித்தானியா அதனை செய்யவில்லை. அது எங்களுக்கு, அதாவது தமிழர்களாகிய எங்களுக்கு பிரித்தானியாவில் அது ஒரு பெரிய ஒரு செட்பேக்காகத்தான் நாங்கள் பார்த்தோம். எங்களை அவர்கள் கவனிக்கவில்லை என்று கவலை அடைந்திருந்தோம். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டவாறு தொழிற்கட்சி இன்று ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள். 100 நாட்களுக்குள் கனடாவும் அமெரிக்காவும் தடை செய்த அத்தனை பேரையும் அவர்கள் தடை செய்வார்கள் என்பது உறுதி. அது முதலாவது உறுதிமொழியா இருந்தது. நீங்கள் குறிப்பிடுவது இலங்கை அரசாங்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இராணுவ தளபதிகள், அது மட்டுமல்லாது போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச ஆகியோர் மீது பயணத்தடை என்பதை பிரித்தானியா நிச்சயமாக விதிக்கும் என்று கூற முடியுமா உங்களுக்கு? ஆம், கட்டாயமாக. இங்கு அப்படியான சந்தர்ப்பங்களில் தடை விதிப்பதற்கு மேக்னிட்ஸ்கி சாங்ஷன் ஸ்கீம் என்று ஒன்று இருக்கின்றது. அதன் கீழ் இவர்களை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பல வருடங்களாக, பர்டிகுலர்லி அண்மை காலத்தில் 3 வருடங்களில் 75 தொழிற்கட்சி உறுப்பினர்கள் கடிதம் எழுதியிருந்தார்கள். அத்தனையும் இவர்கள் புறக்கணித்திருந்தார்கள். டேவிட் லமி அவர்கள், அதாவது இப்பொழுது ஃபாரின் செக்ரட்டரியா வரக்கூடிய டேவிட் லமி அவர்கள் கட்டாயமாக குறிப்பிட்டிருந்தார், தற்சமயம் நாங்கள் எலெக்ஷன் பண்ணால் நிச்சயமாக அதை செய்வோம் என்று. எனவே நீங்கள் குறிப்பிட்டவாறு நாங்கள் வெரி அதிர்ஷ்டசாலிகள் என்று கூற வேண்டும். ஏனெனில் அண்மை காலத்தில் இந்த தேர்தல் களத்தில் நாங்கள் தமிழ் சார்பாக போட்டியிடுகின்ற கேண்டிடேட்ஸை மாத்திரமில்லாமல் இங்கே இருக்கக்கூடிய லேபர் பார்ட்டி கேண்டிடேட்ஸ் இங்கெங்கு அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்ததோ அங்கே எல்லாம் போய் ஹெல்ப் பண்ணியிருந்தோம். அந்த விதத்தில் வெஸ்ட் ரீட்டிங் என்று சொல்லக்கூடிய அவர் ஒரு சீனியர் கேபினட் மினிஸ்டர், அதாவது he will be the health and social care செக்ரட்டரியாக வரப்போவர். அவர் கிட்டத்தட்ட 7 நாட்களுக்கு முதல் குறிப்பிட்டிருந்தார். அது வீடியோவிலும் இருக்கின்றது. தங்களுடைய அரசாங்கம் தற்சமயம் வருமாயிருந்தால் இந்த தமிழர்களுடைய பிரச்சனை தங்களுடைய அஜெண்டாவில் உச்சக்கட்டத்தில் இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார். எனவே நான் உறுதியாக நம்புகின்றேன், இந்த குறிப்பிட்ட சாங்ஷன் விஷயமாக அவர்கள் உடனடியே செய்வார்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய நாடுகளுக்கு போருக்கு போகும்போது கூடி, ஈராக்குக்கோ அல்லது யுக்ரைனுக்கோ போகும்போது கூட அமெரிக்கா செய்வதை தொடரும் இந்த பிரித்தானிய அரசாங்கம் எங்கள் விடயத்தில் தான் தொடர முடியவில்லை. அதை அவர்கள் கேள்வியாகவே கேட்டிருக்கின்றார்கள். எனவே எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது, நாங்கள் துரிதமாக செயல்பட்டு அந்த சாங்ஷனை முதல் கொண்டு வருவோம் என்று. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அகதிகள் தொடர்பிலும் கடந்த ஆட்சியில் பல்வேறுபட்ட அதிருப்திகள் இருக்கின்றன. பலர் பிரித்தானியாவிலிருந்து வெளியேறி அங்கு பல தீவுகளில் அல்லது பல நாடுகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களின் எதிர்காலம் அகதி கொள்கையில் மாற்றம் இருக்கின்றது. கட்டாயம் இருக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த ருவண்டாக்கு அனுப்புவதற்காக இது ஒரு இந்த வலதுசாரி மக்களை திருப்திப்படுத்துவதற்காக இவன் ரிஷி சுனாக் ஃப்ளைட், அதாவது பிளேன்களை கூட ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஆனால் நாங்கள் எங்களுடைய மேனிஃபெஸ்டோவிலேயே சொல்லியிருந்தோம், தற்சமயமாக நாங்கள் வென்றால் அந்த ருவண்டா பிளானை உடனே ஸ்கிராப் பண்ணுவோம் என்று. எனவே அது கட்டாயம் ஸ்கிராப் பண்ணப்படும். அதைவிட முக்கியமாக கடந்த 2 கிழமைகளில் தொழிற்கட்சி ஒரு உறுதி அளித்திருக்கின்றது, இங்கு அதாவது இலீகலாக இருக்கக்கூடிய ரெஃப்யூஜிஸையும் அவர்களை இன்டர்வியூ வைத்து அவர்கள் உண்மையான ரெஃப்யூஜிஸாக இருந்தால் இங்கு இருப்பதற்கு இடம் அளிப்பதாக. எனவே இந்த அகதிகள் சம்பந்தமான பிரச்சனைகளிலும் எங்களுடைய கொள்கை வித்தியாசமாகத்தான் இருக்கும். இப்போதைய சூழ்நிலையில் புதிய பிரதமர் அவர்கள் பதவியேற்றிருக்கின்றார். அவர் நீதித்துறை சார்ந்தும் ஒரு விற்பனராக இருக்கக்கூடியவர், நீதித்துறையின் மிகவும் பாண்டித்தியம் பெற்ற ஒருவர். இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பில் நீங்கள் முன்னர் பொதுவாக குறிப்பிட்டீர்கள். சர்வதேச நீதி தீர்ப்பாயம் ஒன்றுக்காக ஈழத்தமிழர்கள் உலகெங்கிலும் காத்திருக்கின்றார்கள். அதற்கான சரியான முகாந்தரங்கள் இல்லை என்பதே அவர் சர்வதேச ரீதியாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டு. ஆனால் ஈழத்தமிழர்கள் எங்களிடம் அனைத்தும் இருக்கின்றன, யாரும் பார்க்கவில்லை என்கின்றார்கள். சட்டத்துறை சார்ந்தும் பிரித்தானியாவுடைய புதிய பிரதமர் அவர்கள் மிகவும் ஒரு விற்பனராகவும் ஒரு வல்லுநராகவும் இருக்கக்கூடியவர். இந்த விவகாரங்களில் அவர் பல்வேறுபட்ட விவகாரங்கள் அவருக்கு முக்கியமாக இருக்கின்ற போது ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அல்லது நீதி தேடிய படலத்தில் அவருடைய ஈடுபாடு எப்படி இருக்கும் என அந்த கட்சியின் தமிழ் பிரிவில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர் என்கின்ற வகையில் நீங்கள் உணர்கிறீர்கள்.
நீங்கள் குறிப்பிட்டவாறு கியர் ஸ்டார்மர் அவர்களுக்கு பட்டம் அளித்ததே எதற்காக என்றால், அவர் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்தார். அதாவது 5 வருடங்களாக இந்த நாட்டிலே எந்த கிரிமினல்ஸையோ அல்லது மற்ற குற்றவாளிகளை விசாரிக்காமல் விடுவது என்பதற்கு பொறுப்பாக இருந்தவர். மிக சீனியர் பொசிஷன். எனவே அவருக்கு நடைமுறையில் எது சாத்தியம் என்று தெரியும். அப்படியான ஒரு மனிதர் தான் தமிழ் மக்களாகிய எங்களுக்கு உறுதியளித்திருக்கின்றார். அந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ரெக்கமெண்ட் பண்ணியது போல ஸ்ரீலங்காவையும் அங்கே இருக்கக்கூடிய படைத்துறையினர், அரசியல்வாதிகளை ஐசிசி கொண்டு போவதற்கு தான் ஆவண செய்வேன் என்று. எனவே நாங்கள், உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இந்த யூஎன்னிலே எவிடன்ஸ் கலெக்ஷனுக்காக ஒரு யூனிட்டை செட் பண்ணி இருக்கின்றார்கள். ஆனால் தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்ததும், அதாவது இன்று துவக்கம், நாங்கள் அதனை இன்னும் வடிவாக கவனித்து, இன்னொரு குறை இருக்கின்றது, தமிழ் மக்கள் முன் வந்து போதிய அளவு ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை என்று. எனவே அதற்கும் நாங்கள் தமிழ் மக்களுடன் தொடர்பு கொண்டு, இங்கு மாத்திரமல்ல அனைத்து வெளிநாடுகளிலும் தாயகத்திலும் இருக்கக்கூடிய மக்களை தொடர்பு கொள்வதற்கு ஒரு மெக்கானிசத்தை உருவாக்கி இந்த இனப்படுகொலை சம்பந்தமான விடயத்தை முன்னெடுப்போம் என்று உறுதியளிக்க விரும்புகிறேன். நீங்கள் உங்களிடம் பல விடயங்கள் கேட்பதற்கு இருக்கின்றன. இப்போது நீங்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் 14 ஆண்டுகளின் பின்னர் ஒரு பெரும் வெற்றியை உங்களுடைய கட்சி பெற்றிருக்கின்றது. கடந்த காலங்களில் கூறப்பட்ட விடயங்களைத்தான் நான் உங்களிடம் வினாவாக கேட்கின்றேன். எல்லோரும் ஆட்சியை அமைத்த பின்னர் அல்லது ஆட்சிக்கான அனைத்து விடயங்களையும் செய்த பின்னர் இலங்கை மீது நடவடிக்கை எடுப்பதில் சற்று தயக்கம் காட்டுவதுடன் அவை ஒரு நாட்டுக்குரிய அந்தஸ்துடன் இருப்பதனால் ஒரு கட்டத்தை தாண்டி அதற்குள் நாங்கள் அதிக அளவில் சில விடயங்கள் தொடர்பில் கேள்விக்குட்படுத்த முடியாது என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகின்றது. நீங்களும் அறிந்தவைதான். 2009க்கு முன்னரும் சரி பின்னரும் சரி இன்று வரைக்கும் அவற்றில் இப்போது இருக்கக்கூடிய தொழிற்கட்சியினுடைய நிலைப்பாடும் அப்படித்தான் இருக்குமா? நீங்கள் கூறுவது உண்மை. 2009க்கு இருந்ததற்கும் இப்பொழுதும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. என்னவென்றால், இந்த ஆயுத ரீதியாக எங்களுடைய போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் அரசியல் ரீதியாக அதனை நிவர்த்திப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை எல்லோரும் வற்புறுத்தியிருந்தார்கள். யுஎன் வற்புறுத்தியிருந்தது. அவர்கள் எவருடைய சொல்லையும் கேட்கவில்லை. தங்களுடைய அரசியல் நன்மைக்காக அதனை தவிர்த்துக் கொண்டே வந்திருக்கின்றார்கள். எனவே முதலாவது ஸ்டெப்பாக லேபர் பார்ட்டி ஒபிஷியலாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் தொடர்பு கொண்டு சில பேசிக் இன்ஃபர்மேஷனை கேட்பார்கள். உதாரணமாக, இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் இன்னும் தங்களுடைய உறவினர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாத நிலையில் இருக்கின்றார்கள். ஆனால் நிச்சயமாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் நினைத்தால் அதற்கு ஒரு முடிவை கட்டலாம், உண்மையை சொல்லலாம். அதனை செய்விப்பதற்கு இந்த பிரித்தானியா தொழிற்கட்சி அரசாங்கம் நிச்சயமாக ஆவண செய்யும். அது ஒரு உதாரணமாக நான் குறிப்பிடுகின்றேன். எனவே உங்களுக்கு தெரியும், அடிக்க அம்மியும் நகரும் என்பார்கள். அதுபோல்தான் நாங்கள் தமிழர்களாகிய நாங்களும் இந்த கம்பெயினில் ஈடுபட்டிருப்பவர்கள் தொடர்ந்து முயற்சித்து இவற்றை டெலிவர் பண்ணுவது மிக முக்கியமானது. நான் உறுதியாக இருக்கிறேன். நான் குறிப்பிட்டவாறு இந்த ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. தொழிற்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக சீனியர் பொசிஷனில் இருக்கிறவர்கள் சாதாரண மக்கள். அவர்களுக்கு தெரியும் போரும் அதனுடைய அனர்த்தமும் அதனால் மக்கள் படுகின்ற துன்பமும். மற்றது இங்கு நாங்கள் மாத்திரமல்ல, தமிழ்ஸ் ஃபார் லேபர் மாத்திரமல்ல, மற்ற ஸ்தாபனங்களும் இங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் பலர் எல்லா எம்பிமாரையும் மீட் பண்ணி அந்த குறைகளை குறிப்பிட்டிருக்கின்றபடியால் நிச்சயமாக அவர்கள் செவி சாய்த்து, நீங்கள் குறிப்பிட்டது போல் அல்லாது இவர்கள் எது சரியோ அதை செய்வார்கள். அதைத்தான் கேஸ்டாமா இன்று காலை தன்னுடைய உரையிலும் குறிப்பிட்டிருந்தார். யூகேயை பொறுத்தவரையில் கண்ட்ரி ஃபர்ஸ்ட், பார்ட்டி செகண்ட். அதுபோலத்தான் இந்த கண்ட்ரியிலே நாங்களும் ஒரு சிட்டிசன்ஸாகத்தான் இருக்கின்றோம். நாங்கள் மிக அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கின்றோம், எங்களுடைய இனத்தவர்கள் இலங்கையில் படுகின்ற துன்பங்களை, அதனை உடனடியாக நிறுத்துவதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது அதையும் அவர் இந்த நாட்டு மக்களுடைய ஒரு கோரிக்கையைத்தான் பார்ப்பார். அதனை பார்ப்பதற்குரிய அந்த கிரவுண்ட் ஒர்க்கை நாங்கள் செய்திருக்கின்றோம். எனவே வருகின்ற காலங்களை
சரியாக பயன்படுத்தி நாங்கள் தொடர்ந்தும் இப்படி போராடிக் கொண்டிருப்பது நிச்சயமாக எங்களுடைய ஒரு அருமையான ரிசோர்ஸஸ் வீணாகிக் கொண்டிருக்கின்றது. அதனை தடுப்பதற்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து, நான் முதல் குறிப்பிட்டவாறு இந்த லேபர் பார்ட்டி ஸ்ரீலங்கன் இஷ்யூவை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் என்வாய் நியமிப்பார்கள். மிக சீனியர் பொலிட்டிஷியன் ஒருவரை நியமிப்பார்கள். அவர் நாளும் எவ்ரிடே அதை ஃபோக்கஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், தமிழ் அரசியல் தலைவர்களுடனும் அரசாங்கத்துடனும் அங்கே இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டியுடனும் டயஸ்போராவுடன் சேர்ந்து முக்கியமாக அயல்நாடான இந்தியாவுடனும் இங்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்கா, கனடா, யூரோப், ஜப்பான் போன்ற நாடுகளுடன் சேர்ந்து எங்களுடைய தமிழர்களுக்கு ஒரு தீர்வு திட்டத்தை எங்களுடைய சுயநிர்ணய அதாவது செல்ஃப் டிட்டர்மினேஷனை அங்கீகரித்து அதற்கு ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். தமிழர்களாகிய நாங்களும் ஒற்றுமைப்பட்டு, உங்களுக்கு தெரியும் தமிழர்களின் ஒற்றுமை என்பது மிக கடினம். ஆனால் இந்த விடயத்தில் எந்த தீர்வு திட்டம் வேண்டும் என்பதில் நாங்கள் ஒற்றுமையாக உழைத்து இதனை இழுத்து கொண்டு போகாமல் இந்த 5 வருடங்களுக்குள் அதனை தொடர்ந்து முன்னோக்கி சென்று இதனை ஒரு எல்லோருக்கும், அதாவது தமிழ் மக்களுக்கு முக்கியமாக அக்செப்ட் பண்ணப்படக்கூடிய ஒரு தீர்மானத்தை வழங்குவதற்கு தொழிற்கட்சி அரசாங்கம் பாடுபடும் என குறிப்பிட விரும்புகிறேன். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட வேலைப்பளுக்கள், கட்சியினுடைய ஏனைய பணிகளில் நீங்களும் பங்கு பெற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்தும் கூட எமது செவ்வியில் இணைந்து கொண்டு முதற்கட்டமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக தொழிற்கட்சியினுடைய ஏனைய செயற்பாடுகளும் அரசியல் தொடர்பான கருத்துக்களும் மேலதிக தகவல்களையும் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் விரைவில் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இப்போது நீங்கள் எமது செவ்வியில் இணைந்து கொண்டமைக்காக நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழ், நன்றி நேயர்களே. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.